இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாத்தீங்களா 10,000 ரூபாய்க்கு எவ்வளவு கம்மி சம வாங்கிருக்கான்னு. ஸ்ரீஜா எவ்வளவு வாங்கிருக்கா பாத்தீங்களா? ஸ்ரீஜா வின்னர் இப்பவாது ஒத்துக்கிறீங்களா? அவசரப்படாத சிந்தாமணி, அவசரப்படாத. தேவகிமா, நீ தான் இந்த போட்டிக்கு ஜட்ஜ். 2 பேரும் வாங்கிட்டு வந்திருக்கிற பொருளை பார்த்து நீயே முடிவு பண்ணு. சரி. எதுக்குமா வாங்கின? இது ஒண்ணுதான் பாட்டி வாங்கின, இன்னொன்னு இலவசம். ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ ஆஃபர், அதான் வாங்கிட்டு வந்தேன். ஏமா ஸ்ரீஜா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? 1 மாசத்துக்கு தேவையான பொருளை தானே வாங்க சொன்னேன். நீ என்ன அடுத்த மாசம் அதுக்கெல்லாம் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்க? இல்ல அது இல்ல வேணாமா, பேசுறது போதும். தேவகி, அவ வாங்கிட்டு வந்ததெல்லாம் பார்த்தல, அங்க பாரு இசை என்ன பொருள் வாங்கிட்டு வந்திருக்கான்னு. அதை வச்சுட்டு போய் பாரு. இந்த புடி. கிலோ அரிசி வாங்கியிருக்கேன். நம்ம வீட்ல 8 பேர் இருக்காங்கல்ல, 1 மாசத்துக்கு 8 பேருக்கு தேவையான அரிசி மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அரிசி மண்டியிலேயே போய் மொத்தமும் வாங்கிட்டு வந்ததுனால தள்ளுபடியில கொடுத்திருக்காங்க. அப்புறம் இது எல்லாமே அண்ணாச்சி கடையில வாங்கினேன். ஏன்னா மத்த கடையை கம்பேர் பண்ணும்போது அங்க விலை கொஞ்சம் கம்மியா இருக்கும். சரிம்மா, அது என்னது? அவருக்காக வாங்கின ஹெட்போன்ஸ். உன்னை மளிகை சாமான் தானே வாங்கிட்டு வர சொன்னோம். நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து முதல்ல பொருள் வாங்கறதுக்காக என்ன கடைக்கு அனுப்புனீங்க. அதான் அவருக்கு ஏதாவது வாங்கணும்னு நினைச்சேன். இது பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருந்துச்சு. விஷால் எப்பவும் பாட்டு கேட்டுட்டே இருப்பாரு, அதான் அவருக்காக மட்டும் இத வாங்கிட்டு வந்தேன். அது சரி, இந்த மாதிரி எல்லா வேலையும் பாப்பா. ரொம்ப திறமையான ஆள் தான். இசை பாப்பா, நீ ஏன் 2000 ரூபாய் திருப்பி கொண்டு வந்த? நீங்க 1 மாசத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னீங்க. தேவையான பொருள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டேன். கையில காசு இருக்குங்கிறதுக்காக மொத்தமா செலவு பண்ண முடியுமா? அதுக்குதான் இந்த 2000 ரூபாய் காசை மிச்சம் பண்ணி வச்சிருக்கேன். சுபத்ரா, இசைய பாக்கும்போது அப்படியே ஒன்ன பாக்குற மாதிரி இருக்கு. ஆரம்பத்துல நீ இப்படித்தான் இருப்ப. இப்போ நீ ஏன் முடிவை சொல்லு. 2 பேரும் பேசுனதை கேட்டிருப்பல்ல, யார் ஜெயிச்சாங்க நீயே சொல்லு. இசைதான் ஜெயிச்சா. என்னமோ ஒலிம்பிக்ல ஜெயிச்ச மாதிரி ஓவரா பில்டப் கொடுக்கற. ஏய், ஏன் இப்ப குழந்தைய வயிற? நீ மட்டும் ஒலிம்பிக்ல அப்படியே ஜெயிச்சிருக்க. ஆள பாரு, நீ மசமச நிக்காம எடுத்து கொண்டு போய் உள்ள வைமா. சரிம்மா, இதோ ஒரு நிமிஷம். வர்ஷினி, கொஞ்சம் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ, எடுத்துட்டு போங்க. எடு. அப்பா, மேனேஜர் பண்றாரு. என்னன்னு கேளு. சொல்லுங்க மேனேஜர். சார், அது ஒரு சின்ன ப்ராப்ளம் சார். என்ன ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லை சார், இன்னைக்கு பொங்கல், அதனால கொஞ்சம் பேர் வேலைக்கு வரல. கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசி சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. நானும் எவ்வளவா சமாளிச்சு பார்த்தேன் சார், ஒன்றும் பண்ண முடியல. சரிங்க, நான் இப்போ உடனே நேரில் வரேன். ஓகே சார். ஓகே. அப்பா ராகவ், நான் உடனே இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போகணும். என்ன ராகவ், என்ன பிரச்சனை? வெளியிலேருந்து 30 பேரை வேலைக்கு கூப்பிட்டுருந்தோம். அதுல ஒருத்தருக்கு கீழே விழுந்து அடிபட்டுருச்சான். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்களாம். ஆனா அவரு கூட வந்தவங்க எல்லாம் வேலை செய்ய மாட்டேன்னு ஸ்ட்ரைக் பண்ணி பிரச்சனை பண்றாங்களா. மேனேஜர் எவ்வளவோ பேசி பார்த்தோம், முடியலன்னு சொல்லி என்ன வர சொல்றாரு. நான் உடனே போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, நீ போயிட்டு வா. ஏய், ஸ்டாப் பேரண்டி, அதுதான் டாஸ்க். இதுதான் 2வது டாஸ்க். இந்த பிரச்சனையை யாரு சரியா முடிச்சு வைக்கிறாங்கன்னு பாப்போம்.
தெரிஞ்சா டாஸ்க் ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலயே. இதெல்லாம் நான் ஈஸியா முடிச்சிருவேன். என்ன? எங்க அப்பாவோட பிசினஸ நான் பக்கத்துல இருந்து பார்த்தவ. எனக்கு இதெல்லாம் ஈஸி தான். இப்ப என்ன பண்றது? ராகவ் போகட்டுமா இல்ல அலங்காரமா சொல்ற மாதிரி 2 மருமகளும் போகட்டுமா? நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ராகவ் இருந்து செய்ய வேண்டியத நான் செஞ்சுட்டு வரேன். முதல்ல பிரச்சனையை முடிங்க, அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். சரிங்க மாமா, நான் போய் பிரச்சனையை முடிச்சிட்டு நான் தான் சிறந்த மருமகன்னு ப்ரூவ் பண்றேன். வரேன் மாமா. வராத்த. அப்பா பொட்டுக்குள்ள இந்த உலகமே இருக்கும் போல இருக்கே. எல்லாம் டெக்னாலஜி அலங்காரம். டெக்னாலஜி. இதுவா அப்பா உன் ஆபீஸ்? ஆமா பாட்டி. இல்ல ஒரு நிமிஷம், இந்த இசை எதுக்கு இங்க இருக்கா? இதெல்லாம் என்னவா பிரச்சனை உனக்கு? ஸ்டேஜ் பண்றது இவ காப்பி அடிக்கவா? காப்பி அடிக்கறாளாம் காப்பி. அம்மா இசை கொஞ்சம் வெளிய போய் நில்லுமா. போமா. சரிங்க. சரி நீ போ. நான் போறேன். சிந்தாமணி போதுமா? வாயை ரொம்ப மூடிக்கிட்டு சந்தோஷம். இரு. காப்பி அடிக்கறாங்களாம் இவள பார்த்து. இங்க பாருங்க, எல்லாருமே மரியாதையா வேலை பார்க்கணும். பாதிப்படைஞ்ச தொழிலாளிக்கு தேவையானது எல்லாமே ஹாஸ்பிட்டல்ல பண்ணியாச்சு. இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு? இதுக்கப்புறம் நீங்க யாரும் வேலை செய்யலனா, நீங்க வேலை செய்யாத நேரத்தை எல்லாத்தையுமே சம்பளத்துல தான் நான் பிடிப்பேன். மரியாதையா வேலை செய்யணும், புரியுதா? மேடம், நாங்க வேலை செய்யறத பத்தி பேசல. எங்களுக்கு முறையான பாதுகாப்பு வேணும். மேனேஜர், மேடம். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. இன்னைக்குள்ள இவங்க எல்லாரும் வேலை செஞ்சே ஆகணும். அப்படி இல்லனா நாளைக்கு இவங்க எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டு நார்த் இந்தியால இருந்து லேபர்ஸ கூட்டிட்டு வாங்க. ஐயோ. நாளையில இருந்து இவங்க யாருமே வேலை செய்யக்கூடாது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வேலை செய்யாததுக்கு சம்பளமும் கொடுக்கவே கூடாது. புரிஞ்சுதா? ம், ஓகே மேடம். ஐயோ, என்னடி இவ பிரச்சனை பெரிய பிரச்சனையாக்குறா? சுமித்ரா, முதல்ல மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேளு. சரிங்க, கேளு சீக்கிரம். குழப்பி விட்டுருவா போல இருக்கே. ஆமா, அப்படித்தான் பண்றான். சொல்லுங்க மேடம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ நான் என்ன மேடம் பண்றது? கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க. யாரையுமே போக வேண்டாம்னு சொல்லுங்க. அவங்க வேலை செய்யலனாலும் பரவாயில்ல. சரிங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரியே சொல்லிடுறேன். ஆ.